மாற்றங்களை செஞ்சு கொடுத்தவரு. சத்திய தெய்வம். சத்திய தெய்வம் அப்படின்னா நம்பி போய் நின்னா வரம் கொடுக்கறதுல வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். சரி, நேரா வரலாறுக்கு போலாம். மதுரையில கள்ளழகர் அழகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய கோயிலுடைய ராஜகோபுரத்துல கதவாகவே நிக்கக்கூடிய கருப்புசாமியோடைய வரலாறை தான் நம்ம பார்க்க போறோம். மலையாள தேசத்துல இருந்து ஒரு மன்னன் பாத்தீங்கன்னா அழகரை தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்கார். அழகர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பார். அதாவது பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அழகருடைய சிலை, தங்கத்துல வடிச்ச உற்சவ சிலை அவ்வளவு அழகா இருக்கும். அதை எப்படியாவது கவர்ந்துட்டு தன்னுடைய நாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையாள மன்னன் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய நாட்டுக்கு போய் 18 மந்திரவாதிகளை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த மந்திரவாதிகள் கிட்ட தன்னுடைய ஆசையை சொல்லி எப்படியாவது போய் கவர்ந்துட்டு